Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சைட் டிஷ் ரெசிபி சேப்பங்கிழங்கு வறுவல். இந்த சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படாது. உப்பு, மிளகாய் தூள், அரிசி மாவு. இது மூணு இருந்தாலே போதும் எளிதா இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் செஞ்சிடலாம். முதல்ல இதுக்கு ஒரு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தோல் எடுக்க வேண்டியதில்லை, நல்லா கழுவி அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதுல நம்ம உப்பு தூள் சேர்க்க போறதில்ல, மஞ்சள் தூளும் சேர்க்க போறதில்ல, ஒண்ணுமே போட போறதில்ல. தண்ணி மட்டும் விட்டு ஒரே ஒரு விசில் குக் பண்ண போறோம். அது முங்குற அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். ஒரு விசிலுக்கு மேல வைக்க வேண்டாம், குழஞ்சிடும் சேப்பங்கிழங்கு. இப்ப பாருங்க, ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. நல்ல பதமா வெந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம அதுல உள்ள தோலை எடுத்துடலாம். தோலை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு விசில்லே நல்ல பக்குவமா வெந்துட்டு இருக்கும் அது. அதனால கத்தி எல்லாம் தேவைப்படாது, நம்ம எளிதா தோலை நீக்கிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிழங்கா தோல் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப தோலை எடுத்த பின்னால அதை சின்ன சின்ன துண்டுகளா, அதாவது ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கனமா இல்லாம லேசா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தின் ஸ்லைஸா இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஒட்டும், ஏன்னா இது சேப்பங்கிழங்கு எப்போதுமே ஒட்டுற தன்மை உடையதான், அதனால பார்த்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா கிழங்குகளையும் ஸ்லைஸ் பண்ண பின்னால நம்ம மசாலாவை சேர்த்தலாம். இதுக்கு நம்ம வேற எதுவுமே யூஸ் பண்ண போறதில்ல. உப்புத்தூள், மிளகாய் தூள், அரிசி மாவு 3 தான் யூஸ் பண்ண போறோம். முதல்ல உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது நம்ம பொரிக்க போறதுனால நம்ம பொரிச்ச பின்னால உப்பு காரம் ரொம்ப குறைஞ்சிடும். அதனால கொஞ்சம் தூக்கலாவே உப்பும் காரமும் போட்டுக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு 3 ஸ்பூன் போதும். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கிளறிக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நீங்க தோலை உரிச்சு ஸ்லைஸ் பண்ணி ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. அந்த இம்மிடியேட்டா தோலை உரிச்ச உடனே ஸ்லைஸ் பண்ணி உடனே உப்புத்தூள், மிளகாய் தூள் போட்டணும். அப்படின்னாதான் அதுல ஒட்டும். நீங்க ரொம்ப நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காரம் போட்டுக்கோங்க, ஏன்னா பொரிச்ச பின்னால காரம் குறைஞ்சிடும். பொதுவா இந்த சேப்பங்கிழங்கு வலுவலுப்பு தன்மை உடையதுனால பொதுவா யாருமே அதோட பொரியல் விரும்ப மாட்டாங்க. நீங்க இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட வலுவலுப்பே இருக்காது இந்த ரோஸ்ட்ல. பாருங்க, இந்த மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்ப தேவையோ அந்த நேரம் எடுத்து பொரிச்சுக்கிடலாம். இப்ப நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு பொரிக்கதா இருந்தாலும் எடுத்து வெளியில வச்சுதான் பொரிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. டைரக்டா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தே பொரிக்கலாம். இப்ப நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் சேப்பங்கிழங்குகளை. ஏற்கனவே கிழங்கு நமக்கு நல்லா வெந்துட்டு இருக்கு. வெளியில உள்ள அரிசி மாவு வெந்து அது நல்ல ரோஸ்ட் ஆகணும். அதனால நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அது நல்ல ரோஸ்ட் ஆகி அது ரெட் கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கிழங்கு வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு லோ ஃப்ளேம்ல எல்லாம் வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா ஏற்கனவே வெந்த கிழங்கு தான். அதனால மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல மொறுமொறுன்னு ஆயிட்டு, கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ரெட் கலர்ல மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம் கிழங்குகளை. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா விருப்பப்படுறவங்க கரம் மசாலா, தனியா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனா உப்பு தூள், மிளகாய் தூள் போட்டாலே போதும். இந்த ரோஸ்ட் ரொம்ப நல்ல அருமையா இருக்கும். செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.